சில ஃபுட்டேஜஸாக லீக் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே இப்போ சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 5000 to 6000 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு லாஸ்ட் ஒரு 5-6 மாதம். அந்த மாப் வீடியோஸ் அந்த மாதிரி காடி டோட்டலாகவே லாஸ்ட் ஒரு 5-6 மாதத்தில் அது அதிகப்படியாக இருக்கிறது நீங்கள் சொல்கிற அந்த மாப் கேஸ். ஸோ அப்படி கேஸ் போடும்போது கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மேலே அவங்க கேஸ் போடுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்தே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்பர்ஸை பார்த்து தான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். காலேஜஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னா 1 மில்லியன் இருக்கு நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. நிறைய ட்ரேடிங் ஆப் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, ஃபினான்ஷியல் ஆப் சப்போர்ட், நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப், லோன் ஆப், அதை பிளே ஸ்டோர்ல இல்லாத சில ஆப் டவுன்லோட் பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரூல்ஸ்லேயே கிடையாது. அதை அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் என்னோட ஃப்ரெண்டு தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணி சில போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கீழே போய் நான் கமெண்ட் பண்ணிட்டோம். பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்கேம் நடக்குது, உங்களோட போட்டோஸை வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. எப்படி தப்பிக்கிறது நீங்க கேட்கும்போது கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா, இதுல இன்னொன்னு நான் ரிசர்ச் பண்ணது என்ன தெரியுமா, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஒரு ஹெல்ப்லைன் நம்பருக்கு காசு இருந்தா தான் காலே போகுது. நான் ப்ரூஃபே வச்சிருக்கேன். ரிஃப்ளெக்டிவ்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூவில் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் வைரமுத்து நினைச்சிருக்காரு. வணக்கம் பிரதர். ஹாய் ப்ரோ. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுடைய ப்ரைவசிஸ்லாம் தாண்டி சில ஃபுட்டேஜஸாக லீக் ஆயிருக்கு. அண்ட் அதுக்கான ஒரு பாதகங்களும் அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது நான் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சில பேர் வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணி அது அவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு மாஃப்ட் வீடியோ அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை இது வந்து ஒரிஜினல் வீடியோன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயம் ப்ரோ. இப்போ என்னன்னா, இன்னைக்கு ஒரு செலிபிரிட்டிக்கு நடக்கும்போது, இன்ஃப்ளூயன்சருக்கு நடக்கும்போது எல்லாரும் பெருசாக பேசுகிறாங்க. கண்ணுக்கே தெரியாமல் எனக்கு ஒரு டெய்லி ஒரு 100 மெசேஜ் வரும். என்னோட ஃபோட்டோ மாஃப் பண்ணிட்டாங்க. அவங்க ஒரு சாதாரண மக்கள், ஒரு சராசரி ஆட்கள் அப்படிங்கும் போது வெளியே தெரியல. பட் இன்னைக்கு இன்ஃப்ளூயன்சர் அப்படிங்கும்போது பெருசாக பேசுகிறாங்க வெளியே அப்படிங்கும் போது அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தாண்டி இது சமமாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. ஆக்சுவலாக ஒரு டெக்னாலஜி இருக்குது அப்படின்னா அதனால ஒரு பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் சொல்கிற மாதிரி இது டிபெண்ட்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக கண்டுபிடிக்கிறது இல்லை அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐங்கும் போது எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்துட்டு இன்றைக்கி ஒரு சும்மா ஒரு லேப்டாப்பாக இருக்கட்டும், ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும், கேட்டால் ஏஐ வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு கேட்டால் ஏஐ ஃப்ரிட்ஜு, லேப்டாப் கேட்டால் ஏஐ லேப்டாப் அப்படிங்கிற மாதிரி மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எலான் மஸ்க் தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அவர் வந்துட்டு இப்போ அவர் ரீசெண்டாக ஒரு ஸ்டேஜில் ஸ்பீச் பண்ணும்போது கூட சொல்லியிருந்தார் ஏஐ டேஞ்சர் அப்படிங்கிற விஷயம். பட் அவரே ஏஐ கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மிக தீவிரமாக ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு ஏஐ பற்றி. பட் எல்லாருமே சொல்கிறாங்கிறத தாண்டி அதை எங்கே நம்ம இன்புட் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்கு. இந்த மாஃபிங் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஒரு வீடியோ வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வீடியோக்குன்னு இல்லை, ஃபோட்டோஸாக இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கலாம். அதோட சோர்ஸ் அவுட் இப்போ நீங்கள் வந்துட்டு வைரல் ஆகி ஷேர் ஆகுறது கிடையாது, சோர்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அங்கிருந்தா ஸ்டார்ட் ஆயிருக்கும் அந்த ஃபைல். அந்த ஃபைலை எடுத்து அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அந்த மெட்டா டேட்டாவை வச்சு எந்த லொக்கேஷனில் எந்த டிவைஸில் எடுத்திருக்காங்க, அது உண்மையா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண முடியும், எங்க இருந்து இது பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள்னா இப்போ என் ஃபோனில் நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன்னா அந்த இன்ஃபர்மேஷன் என் ஃபோனில் எக்ஸாக்டா ஐஃபோன்னா ஐஃபோன்னு காட்டும், டிவைஸ்னா என்ன டிவைஸ்னு காட்டும், ஈவன் கேமரானா கெனான் கேமரால வந்து எடுக்கப்பட்டது. ஒருவேளை அந்த இதுக்கு வந்துட்டு ஜிபிஎஸ் இருக்குங்கிற பட்சத்தில் எந்த லொக்கேஷன் அப்படிங்கிறது எக்ஸாக்டா எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த மெட்டா டேட்டாவோட ப்ரொசீஜர் ஆக்சுவலா. ஸோ அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு அனலைஸ் பண்ண முடியும் ஆக்சுவலா. ஆனால் இது ஒரு சராசரி ஆட்கள் இன்னைக்கு வந்துட்டு இப்போ ரிசர்ச் பண்றவங்க எப்படினாலுமே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க, உட்காந்து அனலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னால கிடைச்சிரும். பட் ஒரு காமன் பீப்புளுக்கு அதை எப்படி அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல. டிஃபிகல்ட் தாண்டி இன்னைக்கு இருக்க மனநிலைமை எப்படி இருக்கு எல்லாருக்கும் அப்படின்னா, அது உண்மையா பொய்யாங்கிறது இல்லை, அதை தாண்டி அவங்கள டீக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான். இது நாட் ஒன்லி இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சருக்கு நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லை, இது காமனாகவே ஓகே பிடிக்காதவங்கன்னு நமக்கு சில பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள டீக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் தான் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக இப்போ அது ஒரு உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத தாண்டி அதை வைரல் பண்ணணும், அதை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இன்றைக்கி போயிட்டு இருக்கு. அண்ட் மீடியா நம்மளுமே, ஏன்னா நானும் கம்மிங் ஃப்ரம் மீடியான்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் அதை கரெக்டாக இது பண்ணிட்டோம், கரெக்டான முறையில் அதை கொண்டு போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் தவிர்க்கலாம்னு நினைக்கிறேன். காரணம் இன்னைக்கு ராஷ்மிகாவோட ஒரு விஷயம் வந்து போக ஆரம்பிச்சது ஏஐ மூலமாக. அது நான் வெரி ஃபர்ஸ்ட் என்னோட பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் பேசுறதுக்கு முன்னாடியே நான் பேசிட்டேன். பட் அதை நான் கண்டென்ட் ஆக்கணும்னு நினைக்கல. நான் அவங்களோட ஃபோட்டோஸை வீடியோஸை எந்த இடத்துலையுமே நான் வைக்கல. இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவேர்னஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுத்தே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அவேர்னஸா இருங்க, அவேரா இருங்க அப்படின்னு. அதுவே வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாதுன்னு அவேர் பண்றீங்க, அதே எடுத்து போட்டு அவேரா இருங்கன்னா அப்புறம் என்னடா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் வருது. ஸோ அதனால நம்மளுமே முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரியான ஒரு ஏஐ ரிலேட்டட் ஏஐன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதை ஷேர் பண்ணாம இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஓகே. அண்ட் மோரோவர் இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நபர் ஒருத்தவர்
ஒருவேளை இது வந்து நம்மளை டிஃபைன் பண்றதுக்காகவும் நிறைய பேர் இதை ஷேர் பண்றாங்களே. ஓகே. ஸோ இது வந்து நான் இல்லை, நான் எவ்வளவோ நான் வந்து அக்னாலேஜ் பண்ணியும் நீங்க அதை ஷேர் பண்றீங்க. அப்ப அந்த தனி நபர் கேஸ் போடலாமா? கேஸ் போட்டா ஷேர் பண்றவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? கண்டிப்பா ப்ரோ, கேஸ் போடலாம் ப்ரோ. ஆனா இன்னைக்கு என்னன்னா, இப்போ அனானிமஸா இருக்கும்னு நினைச்சிட்டு எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்படி கேஸ் போடும்போது கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மேல அவங்க கேஸ் போடுற மாதிரி இருக்கும் ஆக்சுவலா. ஏன்னா அவ்வளோ அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு வன்மத்தை கொட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அஃப்கோர்ஸ் நான் ரொம்ப காமனா தான் பேசிட்டு இருக்கேன் ஆக்சுவலா. இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு ஒரு விஷயத்துல மாட்டுறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணாம இப்போ ஒரு வீடியோ கால் வருது, அந்த பொண்ணு ஆப்போசிட்ல பேசுறாங்க அப்படின்னா, என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த பொண்ணை ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் அதே சமயத்துல அந்த பொண்ணை ஏமாத்தணுங்கிற நோக்கத்தோட பேசுறாங்க பண்றாங்க அப்படின்னா அது தப்பு. இல்ல அந்த பையன் வந்து ஆல்ரெடி மேரிட், இல்ல அந்த பொண்ணு ஆல்ரெடி மேரிட், ஒரு வீடியோ கால்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலிக்குள்ள அதை கேஸ் போட்டு அதை எந்த மாதிரி வேணாலும் கொண்டு வரலாம், மியூச்சுவலா கொண்டு வரலாம். சோ இது தனி மனித ஒழுக்கம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ப்ரோ. இது எல்லாருக்குமே பொருந்தும், நீங்க நான் உட்பட எல்லாருக்குமே பொருந்தும் நான் நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி நான் சொன்னதான், நீங்க செலிபிரிட்டிங்கும் போது வெளியே தெரியுது. அதுல கமெண்ட் பண்ண இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம், அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்துட்டு தப்பா பேசுற கமெண்ட் அத்தனை கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அத்தனை பேருக்குமே ஒரு பர்சனல் இருக்கும், இல்லைன்னு சொல்லவே முடியாது. அவங்களோட பர்சனல் விஷயத்த இன்னைக்கு வாட்ஸ்அப்ல சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது வெளியே வந்தது அப்படின்னா எல்லாருமே இன்னைக்கு பாதிக்கப்படுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அங்கே இருக்கு ஆக்சுவலா. இன்னைக்கு நம்பர்ஸை பார்த்து தான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். காலேஜஸ் கூப்பிடுறாங்க அப்படின்னா 1 மில்லியன் இருக்கு நம்பர்ஸ் அப்படிங்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் அது கிடையாது. நம்பர்ஸை தாண்டி அவங்க என்ன பண்றாங்க சொசைட்டிக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்கணும் மேஜரா. அதை இன்னைக்கு கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னாலே அதை பார்த்து 4-5 பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்திலே இது அடுத்தடுத்து கம்மியாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதை பார்த்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க, எக்கச்சக்கமான ஆப்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. அவங்க வந்து காசு கிடைச்சா போதும் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணுவாங்க. பட் இதனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுதா? ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஆப்ஸ்லாம் வந்து பிளே ஸ்டோர் இல்லாம சில லிங்க்ஸ் மூலியமா ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி அப்படி பண்றதுனால அவங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே லீக் ஆக வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. இப்போ நானும் ஒரு பேஜ் வச்சிருக்கேன் ஓசிநெட்னு, ஓகேங்களா. இன்ஸ்டால இப்போ எனக்கு ப்ரொமோஷன் ஆரம்பலாம் இல்லை ஆக்சுவலா. 5000 ஃபாலோவர்ஸ் இருந்தாலே ப்ரொமோஷன் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 50K இருக்கு அப்படின்னா நான் ப்ரூஃப் மெசேஜஸ் கூட காட்டுறேன், அவ்வளோ வரும் ஆக்சுவலா. இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஒரு விஷயத்த நம்ம ஒரு ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு சம்பந்தப்பட்ட ஆடா அப்படின்னு பார்க்கணும். டெக்ல இருந்துட்டு வேற ஏதோ ஒரு ஃபீல்ட்ல இருக்கக்கூடிய ஆடை பத்தி அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த ஃபீல்ட்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அந்த ப்ராடக்ட் நீங்க ப்ரொமோட் பண்ண முடியும். அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறதே உங்களுக்கு தெரியும். அனலைஸ் பண்ணி கண்டிப்பா அனலைஸே பண்ண முடியாது. அப்படி இருக்க பட்சத்துல இன்னைக்கு டெக் இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேர் மேக்கப் ரிலேட்டடான ப்ராடக்ட் பத்தி பேசுறாங்க. அதை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ டெக்ல இருக்கீங்க அப்படின்னா அதுல ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஸோ அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அதை இன்னைக்கு யாருமே பண்றது இல்லை அப்படிங்கிறது. அமௌண்ட் கிடைச்சது அப்படின்னா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலதான் எல்லாருமே இருக்காங்க. இது இன்னொரு விதத்தில் எப்படி பாதிக்கப்படுது அப்படின்னா, நிறைய ட்ரேடிங் ஆப் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க, ஃபினான்ஷியல் ஆப் சப்போர்ட் பண்ணி இந்த லோன் ஆப் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு பேசுறாங்க. நிறைய தேர்ட் பார்ட்டி ஆப், லோன் ஆப், அதை பிளே ஸ்டோர்ல இல்லாத சில ஆப் டவுன்லோட் பண்ண சொல்றாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரூல்ஸ்லேயே கிடையாது. அதை அவங்க ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க மேலே கேஸ் ஃபைல் பண்ணலாம் ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு நிறைய இன்ஃப்ளூயன்சர் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சர் ஒரு ட்ரேடிங் அப்ளிகேஷன் என்னோட ஃப்ரெண்டு தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் டெஃபினட்டா இப்போ நான் போய் கமெண்ட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு சப்போர்ட் பண்ணி சில போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கீழே போய் நான் கமெண்ட் பண்ணிட்டு வந்தேன், இது தப்பு தான் அப்படிங்கிறத சொல்லி கமெண்ட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இது சரியா தப்பா அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் இங்க சரிசமமா நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ப்ரோ. இன்னைக்கு சில பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா அவங்களே கண்டினியூஸா டார்கெட் பண்றாங்க. பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கள கண்மூடித்தனமா நம்புறாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்சர் யாரா வேணா இருக்கட்டும், அவங்க உண்மையா இல்லையான்னு அனலைஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்குனீங்கன்னா நல்லது. ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்றாங்கன்னு கண்மூடித்தனமா ஏர்னிங்ஸ் கிடைக்குது, இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, பிளே ஸ்டோர்ல இல்லைங்கிறத சொல்ல மாட்டாங்க. எப்படி கன்வே பண்ணுவாங்க அப்படின்னா, டவுன்லோட் பண்ணிருங்க, கீழே லிங்க் இருக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க, டெலிகிராம்ல லிங்க் இருக்குன்னு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அப்பவே நீங்க கேட்கணும், டெலிகிராம்லயே நீங்க லிங்க் கொடுக்குறீங்க, பிளே ஸ்டோர் லிங்க் கொடுங்க, நாங்க டேரக்டா டவுன்லோட் பண்றோம். ஸோ அப்பவே அது தேர்ட் பார்ட்டி ஆப்புங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ ஆப்வியஸா நம்ம ஏன் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இன்னும் ஃபினான்ஷியல் ஆப்லாம் பிளே ஸ்டோர்லேயே இருந்தாலும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய ஃபினான்ஷியல் ஆப் பாத்தீங்க, லோன் ஆப்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிளே ஸ்டோர்ல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸ்கேம் நடக்குது. உங்களோட போட்டோஸை வச்சு பிளாக்மெயில் பண்றாங்க. அது ஸ்கேம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பிளே ஸ்டோர்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. அப்ப அதுக்கே டைம் எடுக்கும் பிளே ஸ்டோர். கண்டிப்பா. காரணம் என்னன்னா, இன்னைக்கு ஒரு மற்ற ஆப் அப்ளிகேஷனுக்கும் ஒரு ஃபினான்ஷியல் அப்ளிகேஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு ஃபினான்ஷியல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிளே ஸ்டோர்ல நீங்க லான்ச் பண்றீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய ஒரு டேட்டாபேஸ் தேவை உங்களுக்கு. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு நல்ல ஒரு
பேங்க் சைட்ல இருந்து நீங்க எந்த விதத்திலையும் ஏமாத்தாம இருக்கணும், சிபில் ஸ்கோர் கரெக்டா மெயின்டைன் பண்ணணும், ஓகே கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி கிட்ட உங்ககிட்ட இருக்கணும். அப்பதானே நீங்க ஃபினான்ஷியல் சர்வே நீங்க பண்ண முடியும். இதெல்லாம் நிறைய பார்த்து தான் நீங்க அவங்க லான்ச் பண்ணவே வைப்பாங்க. அவ்வளோ டீடைல்ஸ் நீங்க சப்மிட் பண்ணாதான் அந்த அப்ளிகேஷனே உங்களை லான்ச் பண்ண விடுவாங்க. ஒரு கம்பெனியே வச்சிருந்தீங்கன்னா தான் ஆப்வியஸா நீங்க அப்ளிகேஷன் வச்சிருக்க போறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அதெல்லாம் நிறைய நம்ம ரிசர்ச் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்கப்படுது. ஸோ அதனால ஃபினான்ஷியல் அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிளே ஸ்டோர்லேயே இருந்தாலும் நீங்க யோசிச்சுட்டு தான் நீங்க அதை டவுன்லோட் பண்ற மாதிரி இன்னைக்கு சூழல் இருக்கு. இப்போ ஒரு தனி நபர்னு வச்சுக்கலாமே, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்துட்டு யாரோ இது மாதிரி ஒரு லோன் ஆப்லயோ ஏதோ ஒரு வீடியோ மாஃப் ஆகி போயிடுச்சு, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இல்ல யார் அப்ரோச் பண்ணும், இப்ப நான் மாட்டிக்கிட்டேன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படும்ல. ஒரு நார்மல் பீப்புள் தெரியாது எப்படி அதை ரீச் பண்ணணும்னு, அது ஏதாவது வழி இருக்கா? ஆக்சுவலா 2 விஷயம் ப்ரோ. இங்க வந்துட்டு டெக்னிக்கலா நம்ம எப்படி ஃபேஸ் பண்றோங்கிறத தாண்டி சைக்காலஜிக்கலா தான் நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்க அப்படிதான் மென்டலா ப்ரெஷர் பண்றாங்க. நீங்க ஒரு ஃபினான்ஷியல் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னைக்கு எந்த மாதிரி போயிட்டு இருக்குன்னா, நீங்கள் அமௌண்ட்டே எடுக்கல, பட் அந்த ஆப்பை மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்தாலே வேணும்னே அவங்களே அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அந்த ஃபினான்ஷியல் கம்பெனி சைடில் இருந்து. இவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் கட்டணும்னு வற்புறுத்துறாங்க. சரி, அந்த அமௌண்ட் வரும்போது சரி வருது, அவங்களா அனுப்பிச்சு விட்டாங்க, சரி யூஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுவோம் அதுக்கப்புறம் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ ஒரு 5th டேட் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டேட்குள்ளே கட்டுங்க அப்படின்னா 5th டேட்டு அவங்களோட சர்வரை வேணும்னே டவுன் பண்ணி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டைமில் நீங்கள் பே பண்ண முடியாது. அப்போ 6th வரும்போது நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க பே பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும் அப்படிங்கறத மக்கள் கண்டிப்பா இதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா எல்லா இடத்துலயும் மோஸ்ட்லி நார்த் இந்தியன்ஸ் தான் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதிகப்படியா அதுதான் நடக்குது. அப்போ இந்த இடத்துல அவங்க டெக்னிக்கலா ஃபேஸ் பண்றதை தாண்டி பிசிக்கலா அவங்களோட மென்டலா அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன்னா அவங்க அதை தான் எதிர்பார்க்கறாங்க. உங்களை மென்டலா டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எவ்வளவு வேணா பணம் வாங்கலாம் அப்படிங்கிறது. ஒன்ஸ் நீங்க பணம் கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டாப்பே ஆகாது, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா அது ஒரு இடத்துல நிக்கவே நிக்காது. 10,000 இன்னும் ஒரு 5,000 கட்டுங்க, நீங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியலா இருக்கக்கூடிய பேங்கே நிறைய பண்ணும்போது, இது ஒரு நான் ஃபினான்ஷியல் அப்படிங்கும் போது எப்படி வேணாலும் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா பேங்க் இல்லாத நான் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா தான் அதுல ப்ளே பண்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கு. எப்படி தப்பிக்கிறது நீங்க கேட்கும்போது கவர்மெண்ட் சைட்ல இருந்து என்ன ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா 1901 சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர், அப்படி இல்லை அப்படின்னா cybercrime.gov.in அப்படிங்கிறது இது சைட். ஆக்சுவலா இது தாண்டி இன்னும் சில விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இன்ஸ்டால போயிட்டு நீங்க சைபர் கிரைமோட அஃபிஷியல் சைட்ஸ்லாம் நிறைய இருக்கு, அவங்களுக்கு போய் மெசேஜ் பண்ணலாம். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, இந்த 1901 ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறது 24/7 இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய இதை யாருமே பேசல. இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு 2-3 தடவை ஒரு பாப்புலரான கிரியேட்டர்ஸ் எல்லாம் டேக் பண்ணி நான் பேசிட்டேன், பட் பெருசா அதுக்கு வந்து ரெஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலா டிசம்பர்ல வந்துட்டு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, போன டிசம்பர்னு வச்சுக்கோங்களேன், கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதை நாங்கள் வந்துட்டு இன்னும் தீவிரமாக செயல்படுத்த போகிறோம், இந்த ஹெல்ப்லைன் நம்பரை 24/7 வந்துட்டு செயல்பாடாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இன்ன வரைக்கும் அது பண்ணலைங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ 6 மணிக்கு மேலே கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ காலே போனாலும் அட்டன் பண்ணுறாங்க, பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லைங்கிற ஒரு விஷயம் வருது. நிறைய பேருக்கு இது சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே இப்போ சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 5000-லேருந்து 6000 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு லாஸ்ட் ஒரு 5-6 மாதம். அந்த மாஃப் வீடியோஸ் அது மாதிரி டோட்டலாகவே லாஸ்ட் ஒரு 5-6 மாதத்தில் அது அதிகப்படியாக இருக்கிறது நீங்கள் சொல்கிற அந்த மாஃப் கேஸ் தான் பெர்சன்டேஜ். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 30,000-இருந்து 35,000 கேசஸ் வந்துட்டு இதாக இருக்குது. 2 லட்சத்துக்கும் அதிகமான இந்த கால்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு 1901க்குன்னு. ஓகே, அவ்வளோ பேர் கால் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்து கேஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கிற கேஸ் மட்டும் இந்த 30,000 அப்படிங்கிறது. ஸோ இதுல பாதி பேருக்கு காலே போகல. இதுல இன்னொன்று நான் ரிசர்ச் பண்ணது என்ன தெரியுமா, ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு சொல்லி தான் எல்லா பேருமே ப்ரொமோட் பண்றாங்க 1901 அப்படிங்கிறது. ஈவன் கவர்மெண்ட் சைட்ல இருந்துமே அதுதான் வந்துட்டு ப்ரொமோட் பண்றாங்க. ஒரு ஹெல்ப்லைன் நம்பருக்கு காசு இருந்தா தான் காலே போகுது. நான் ப்ரூஃபே வச்சிருக்கேன், நான் கால் பண்ணதுக்கு. அதுக்கு பைசா கட்டணும், பேலன்ஸ் இல்லை. ஹெல்ப்லைன் நம்பருக்கு காசு இருந்தா தான் கால் பண்ணுவோம். என்ன பண்ணுவோம், இன்னைக்கு எல்லாருமே காசு வசதியானவங்க நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்ல எல்லாருக்குமே வந்துட்டு ஜியோ, ஏர்டெல், வாட் எவர் இட் இஸ், ஈஸியா இன்டர்நெட் கிடைச்சிருது, கால் பண்ணிடுவாங்க, அன்லிமிட்டெட் கால் தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்களாங்கிறது தெரியல. கால் அமௌண்ட் இருந்தால் தான் உங்களுக்கு காலே போகுது. ஸோ இதையே ஃபர்ஸ்ட் அவங்க சரி பண்ணணும். இதுக்கப்புறமும் அவங்க 24/7 இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஏன்னா இது நீங்க சைபர் அப்படிங்கிற, ஏன்னா ஒரு தனியார் நிறுவனம் 24 மணி நேரமும் செயல்படுற மாதிரி நிறைய இருக்குங்க கால் சென்டர். ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கும் போது இன்னும் அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் தான். ஸோ அவங்க சைட்லயுமே நீங்க கேட்டீங்களா தப்பிக்கிறதுக்கு, இது கவர்மெண்ட் சைட்லயும் முடிவு பண்ணாதான் அவங்க சைட்ல ஒரு நல்ல ஒரு இது கொடுத்தாங்கன்னா, சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம இது பண்ண முடியும். ஏன்னா இந்த 1901 பேர் சொல்லல, பட் அவ்வளவு ஒரு பாப்புலரான இன்னைக்கு ஒரு யூடியூப் சேனல் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு என்டர்டைன்மெண்ட்
செக்மெண்ட்ல ஒரு பாப்புலரான ஒரு 2 பேர் ஓகேவா, அவங்கள வச்சுதான் நீங்க கண்டென்ட் வச்சு ப்ரொமோட் பண்றாங்க கவர்மெண்ட் சைட்ல இருந்து. ஸோ அவங்க திரும்ப திரும்ப வற்புறுத்துறது என்னன்னா 1901 கால் பண்ணுங்க, 1901 கால் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் அதுக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத யாரும் பேசலையே. அவங்க செக் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க, கால் போகுதா, பிளைண்டா நம்பிடுறாங்க. ஸோ ஏன்னா இந்த 1901 நீங்க இந்தியா ஃபுல்லா எங்க வேணாலும் பார்க்கலாம். நீங்க தமிழ்நாடுக்குள்ளேயே நீங்க எங்க போனீங்கனாலும் கடையில ஒட்டியிருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க பார்க்க முடியும். ஸோ எல்லா இடத்துலயுமே ப்ரொமோட் பண்றாங்க. இது அந்த இடத்துல ப்ரொமோட் பண்றதை தாண்டி இந்த விஷயத்துலையும் டெக்னிக்கலாவும் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்க சொல்றது பார்த்தா அப்புறம் டெக்னாலஜி வளர வளர நம்மளுக்கு பிரைவசி அப்படின்ற ஒரு விஷயமே போயிடும் போல இருக்கு, அழிஞ்சிடும் போல இருக்கு. ஏன்னா எங்க திரும்பினாலுமே நம்ம ஃபோன்ல போட்டோஸ் வீடியோஸ் டிஃபால்ட்டா எடுப்போம், மெமரிஸும் ஷேர் பண்ணி வச்சுப்போம். அதை நம்ம வச்சிருந்தாலே நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்பட்டுருமோன்ற ஒரு பயம் உண்டாகுது. அது எப்படி நீ பாக்குறீங்க? ஏன்னா லிங்க்னு கொடுத்துறாங்க, தெரியாதனமா தொட்டு போயிட்டா ஹாப்பி நியூ இயர்னு வந்துடும், திடீர்னு பார்த்தா நம்மளுடைய எல்லாத்தையுமே ஆக்சஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதனால நம்மளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும்ல. இந்த ஐபோன்ஸ் எனி கைண்ட் ஆஃப் ஃபோன்ஸ், கையில மொபைல் ஃபோன் வந்தாலே நம்மளுக்கு பாதிப்பா? கண்டிப்பா ப்ரோ. நான் அடிக்கடி சொல்ற விஷயம், அது படத்துல வந்து ஒரு டைலாக் தான், நோ சிஸ்டம் இஸ் சேஃப்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலா அதுதான் கான்செப்டே. ஆக்சுவலா இது இன்னொன்னு, அந்த டேட்டா யார்கிட்ட இருக்கு அப்படிங்கிற நான் சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இன்னைக்கு பெர்மிஷன் கொடுக்கணுங்கிறதே சொல்லிட்டு இருக்காங்கல்ல, எதுக்கு அலோ பெர்மிஷன் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு. சில பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, பெர்மிஷன் எதுக்குமே கொடுக்கக்கூடாது அப்படி கிடையாது. இப்போ வாட்ஸ்அப்ல நீங்க ஒருத்தருக்கு லொகேஷன் அனுப்புறீங்கன்னா நீங்க அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுத்து வச்சிருந்தா தான் நீங்க லொகேஷன் ஷேர் ஆகும். இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு போட்டோ நீங்க அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கேலரி பெர்மிஷன் கொடுத்தாதான் அந்த போட்டோவே அப்லோட் ஆகும். ஸோ நீங்கள் அதுவும் அப்லோடும் பண்ணணும், பெர்மிஷனும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா அங்கே வேலைக்கு ஆகாது. ஏன்னா இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெர்மிஷன்ங்கிற ஒரு ஆப்ஷனே கொடுக்கல. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 6.0க்கு முன்னாடி 5 லாலிபாப்னு சொல்லுவாங்க, அந்த வெர்ஷன் வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா டிஃபால்ட்டாவே உங்ககிட்ட பெர்மிஷன் எடுத்துக்கிச்சு. ஓகே. அதுக்கப்புறம் சில விஷயம் நடந்ததுனால, ஒரு சில பல அட்டாக்ஸ்லாம் ஃபோன்ஸ்ல நடந்ததுனால, ஸ்டேஜ் ஃப்ரைட் அப்படி மாதிரி நிறைய இருக்கு. டெக்னிக்கலா பேசினா நிறைய பேசலாம், நம்ம தனியா பேசலாம். அதனால அந்த கூகுள் தரப்புல இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பெர்மிஷன் செக்யூரிட்டி எல்லாம் நிறைய டைட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஆண்ட்ராய்ட் டிவைஸில் இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் கொண்டு வந்தது தான் இந்த அலோ பெர்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ கூகுள் எடுத்துக்கோங்க, ஃபேஸ்புக் எடுத்துக்கோங்க, நானும் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போது இங்கே இருக்க நீங்கள் பீப்புள்ஸே உங்களோட ஆஃபீஸில் இருந்து நீங்கள் 3 பேர்கிட்டையுமே எங்களோட 3 பேரோட சர்வீஸையுமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. என்னோட அப்ளிகேஷனும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுறீங்க, கூகுளோடதும் யூஸ் பண்ணுறீங்க, ஃபேஸ்புக்கோடதும் யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, பெர்மிஷன் கொடுக்கும் போது எல்லாரோட எங்க 3 பேருக்குமே கொடுத்துருக்கீங்க. இவனும் டேட்டா எடுப்பான், நானும் டேட்டா எடுப்பேன், ஃபேஸ்புக்கும் டேட்டா எடுப்பான். அது லீகலான டேட்டா தான் வச்சுக்கோங்க. அந்த டேட்டா இருந்தால் தான் சர்வேவே பண்ண முடியும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களோட லொக்கேஷனை இன்னொரு ஆளுக்கு நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அதுக்காக எடுக்கப்பட்ட டேட்டா தான். ஓகேவா? ஆனால் அந்த டேட்டாவை அவன் எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் நீங்கள் சொன்ன அந்த செக்யூரிட்டியே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய செக்யூரிட்டி டீமாக இருந்தாலும் அதுக்குன்னு ஒருத்தன் ஹேண்டில் பண்ணுறான், அந்த ஒரு விஷயத்தை பர்டிகுலராக அவன் ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னா அவன் இங்கே எப்படி ப்ராப்பராக இருக்கான். இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி நீங்கள் ஐஃபோன் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சின்னதாக நீங்கள் ஏதாவது ஒரு எரர்னு கொண்டு போய் கொடுத்தாலும் ஃபோனை ஃபார்ம் அப் பண்ணிட்டு தான் வேலையை பண்ண ஆரம்பிப்பான். ஏன்னா அது முன்னாடியே அது நடந்துச்சு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, வரவங்க கிட்ட அந்த ஃபோனில் இருக்க டேட்டாவை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணி மாஃப் பண்ணி அவங்களோட ப்ரைவேட் வீடியோஸ் எடுத்து லீக் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் அந்த ஆர்கனைசேஷன் எடுத்த முடிவு தான் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஒரு பாலிசிஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஸோ திரும்பவும் நீங்கள் அந்த செக்யூரிட்டிங்கிறது ஒரு தனி மனிதனை நோக்கி தான் அது போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன் ஃபியூச்சரில் அது பயங்கரமான ஒரு டெஃபினட்டாக அது ப்ளே பண்ணும் ப்ரோ. இன்னைக்கு டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப மிக முக்கியமானதாக இருக்குது. இது விஐபியோட டேட்டாங்கிறதோட இன்னைக்கு ஒரு தனி மனிதனோட டேட்டா தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகுதுங்கும் போதே அவன் தானே இன்னைக்கு பிரசிடென்ட்டை தீர்மானிக்கிறான், எவ்வளோ பெரிய ஆட்களை தீர்மானிக்கிறது மக்கள். அப்படிங்கும் போது தனி மனித மக்களோட டேட்டா ரொம்ப முக்கியமாக இருக்குது. சூப்பர் பிரதர், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you so much.